முதலாளி கற்பூரத்தை கொடுத்துங்க. உன்னை விட்டா உலகத்துக்கே சுத்து போட்டிருக்க. யார் வீட்டு காசு யார் வீட்டு சூடா? புடா மகனே, நீ சுத்துறா அப்படியே புடா. நீ செஞ்சதான் அவனு செஞ்சா. மகனே, அதை அடுத்த வாரத்துக்கு எடுத்து வச்சுக்க. செதற்கையாவது போடுவீங்கல்ல? போடத்தான் போறேன். ஏன்டா வெறுமண்ண போட்டு இந்த பராடு பராடு? தேங்காய் இந்த இருக்கு. அது எப்படி உங்க கைக்கு வந்தது? நானாவது பரவாயில்ல, கையில வச்சிருக்கேன். எங்க அப்பா செதற்கா போட்டார்னா அடுத்த நிமிஷமே அது எங்க வீட்டுல இருக்கும். எப்படி? அதான் டெக்னிக். நல்ல பரம்பரை. இது என்ன கண்ட? கிபி 1832ஆம் ஆண்டு எங்க பரம்பரையில ஒரு மேரேஜ் நடந்தது. ஒரே பத்த தேங்காயில ஒரு ஊருக்கே சட்னி அரைச்சிருக்காங்க. விளங்கும். எது உங்க பரம்பரை? அப்படி சொல்றப்பல்ல. பெருசா இருக்கு. நீ சாப்பிடுற மகனே. என்னடா வாயில கொசு பொறிச்சு? பின்ன உன் வாயில என்ன தேங்காயா போகும்? முதலாளி, இந்த கல்யாணம் விட்டு போறீங்களா? விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா? என் மகன் எடுத்து வச்சு பூட்டிட்டு வந்துருவான். பூட்டிட்டு நீங்க போங்கடா. போங்கடே. ஆளுக்கு பாரு வாத்துக்கு மாதிரி. ஏண்டா மகனே, வண்டியை தள்ளிட்டு வரைய டயர் தேஞ்சிடாத. பாத்தியா இந்த பொட்டச்சிங்க வேலைய? வீட்டுக்குள்ள லைட் எரிஞ்சாலே எனக்கு எரியும், வெளியில வேற எரிய விட்டுருக்காளுங்க. கரண்ட் சார்ஜ் யார் கட்டுறது? அப்பா, வெளிச்சத்தை பார்த்தா ஏப்பா கரண்ட் கரண்ட்னு சொல்றீங்க? இது நிலா வெளிச்சம். நிலா வெளிச்சமா? அட ஆமா, நிலாவில இருந்து இவ்வளவு வெளிச்சம் வரும்னு தெரிஞ்சா நம்ம வீட்டு கரண்ட் கனெக்ஷனே வாங்கிருக்க மாட்டேன். அம்மாவாசை இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு லீவ் விட்டுருவேன். ஏய், எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான்டோ. திருப்புடா வண்டிய. மாமா, நான் இல்ல. மாமா, அது எவனோ. மாமா நில்லுங்க மாமா. அட நிக்க மாட்டேன். போடுங்க மாமா. வண்டி வாடா. நில்லுங்க மாமா, சட்டை கழிச்சு போங்க. மாமா, சட்டை கழிச்சிருவியா? என்ன மாமா நீங்க வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுங்க உட்கார்ந்திருக்கேன். இப்படி நீங்க ஓடுறீங்களே. அடடே மாப்ள, என்ன மாப்ள நீ எப்ப வந்த? சாயந்தரம் தான். சாயந்தரத்துல இருந்து இங்கேயே இருக்கிற? பாரு மாப்ள, உனக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம் நினைச்சா அதுக்குள்ள கடையில் ஒரு வேலை. நான் அவசரமா போயிட்டு வந்தேன். அப்ப நானு ஊருக்கு போ. நீங்க போயிட்டு பாருங்க. அது சொல்ல முடியாது, விடிஞ்சாலும் விடிஞ்சிரும். நீங்க போயிட்டு மெதுவா வாங்க. நான் சாப்பிட்டீங்க படுத்து. சாப்பிட போறியா? டேய், வண்டி ஸ்டார்ட் போடுறா. போற நிறுத்துற. போயிடுவான்டா. பாசத்தை பாத்தியா? உள்ள பூந்துருவாண்டா. அத்தை, மாமா மச்சான் வந்துட்டு ஏதோ வேலைக்குன்னு போயிட்டாங்க. எனக்கு பசிக்குது, வந்து சோத்த போடுங்க. ஐயோ, கடைக்கு நாளைக்கு போய்க்கலாம். இன்னைக்கு இதை கவனிப்போம். ஏண்டா, சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டிருக்க. உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? குறுக்கு பாதையில் நடந்து வந்தேன். வழியில உள்ள வெட்டி போட்டிருந்தேன். ஜம்ப் பண்ணி வந்துட்டேன்ல. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஜம்பிங்கி, லோயிங்கி, டைவிங் எல்லாம் தெரிஞ்ச பசங்க. இனிமே வீட்டை சுத்தி கிணறு தாண்டா வெட்டி வைக்கணும். ஏண்டி கூப்பிட்டீங்களா? அந்த ஏண்டி இவன் கூப்பிடுவாமா? நான் கூப்பிட்டது ஏன் ஏண்டிய. ஏன் ஏண்டி? நம்ம குடும்ப விவகாரம் உனக்கு தெரியாது? வெள்ளிக்கிழமைக்கு மாமா விரதம், பச்சை தண்ணி தவிர வேற எதையும் தொட மாட்டாரு. நானும் எதுவும் ஆக்கி வைக்கல. இவரை தோத்த வேண்டியதானே? ஏன் மாமா கத்துறீங்க? சாயந்தரத்துல இருந்து நான் வாசப்பல உட்காந்து வாசனை பிடிச்சிருக்கேன். அத்தை கலகலதா அப்பளம் பிடிச்சிருக்கு, முந்திரி பருப்போட பயாக வச்சிருக்கு, வர சுட்டு இருக்கு. பாப்புல அதெல்லாம் 3 நாளைக்கு முன்னால சுட்ட வாடடா. வீட்டை சுத்தி போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அதை நம்பி நீ ஏமாறாத. நீ போமாப்ல. ஆமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. யாரு? எனக்கு. ஆமா, அத்தை சுடும்போது நான் பார்த்தனே. யாரு கதவை திறந்து விட்டது? நான் தான் மாமா. சுத்தம்மா. ஏண்டா, பொண்டாட்டி கிட்ட போனதையும் போறதை போட்டு கப்புன்னு படுத்துக்குவீங்களா? நம்ம குடும்ப விவகாரம் எதையுமே சொல்ல மாட்டீங்களா? ஏண்டா? ஆமா, நீங்க பேசி முடிவு பண்ணுங்க. நான் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, சாப்பிடுங்க. நான் அதுக்கு தான் சொல்றது. டேய், பாத்தியா, இவனால நம்ம குடும்பத்துக்குள்ள குத்து வெட்ட நடக்க போகுது. உன் மச்சான் சோத்துல கைய வச்சா உன் கைய வெட்டி போட்டு புடுடா. மச்சான், அரிசி என்ன வேலை வைக்குது? இருக்கா, குழம்பு ஓடிடும், குழி பறிச்சுக்கிறேன். குத்து சட்டியோட தூக்கி ஊத்துறேன். மாமா, அரிசி பிரியாணி அரிசியா? இவ்வளவு ருசியா இருக்கு. ஏன் மச்சான் அடிச்சீங்க? வேறதான். தண்ணி விடுறி. அத்தை சுட்ட வடை. அடடா, என்ன பிரமான் தெரியுமா? அத்தை ஏன் அடிச்சீங்க? இது வேண்டதில்லை. தண்ணி குடுறி. அக்கா சுட்ட அப்பலாம் கலர் கலரா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? அப்பளம் தெரிக்குதோ? என்ன சைடுல ஒதுக்குறான்? குரங்கு மாதிரி கடைக்கிட்டு போய் வெளியில தும்பானோ?
டேய் அது ஊர்காடா. டேய் நிறுத்துடா. இனிமே உன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? மாமா நான் சாப்பிடறது இல்ல. சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். இந்த வீட்டுல நான் சாப்பிடாம வேற யார் மாமா சாப்பிடுறது? இவன் வீட்டுல பொண்ணு கட்டாதுன்னு சொல்லடா. என்ன எடுக்கிற? வேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். அவத்தே வச்சிடுறா. அப்படின்னா அதை முதல்ல செஞ்சுக்கணும். பாத்தீங்களா இலைய என்ன வழி வலிக்கிறான்னு. நம்ம இருக்கிறோமேன்னு இலைய விட்டுட்டு போறோம். இல்லைன்னா அதையும் தின்றுப்பான். ஓ மச்சான் என்ன பாக்குறான்? அதையே படுக்க போறானா? எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா. ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா பாயாசம் ஊத்திக்க முடியல. அதுக்கு தான் வெளியில தொட்டி வச்சிருக்கு. அங்க ஊத்து சொல்ல குடிச்சிட்டு போ. நீங்க வேற அக்கா கூப்பிடுங்க. எதுக்கு அக்கா? எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? கைய கழுவுடா. என்ன தண்ணிக்குள்ள தக்காளி எடுக்குது? அட கையெடுப்பா, இது ரசம். இதையாவது மிச்சம் வை. ரசத்தை எங்க வச்சீங்க? விஷத்தை அங்க வச்சிருக்கணும். தவறி போய் ரசத்தை அங்க வச்சுட்டான். டேய் ரொம்ப லொல்லு பேசுற. எந்திரி மேல. ஆமா சாப்பாட்டுல ஊர்ல இருந்துச்சுல, அத தொட்டு சாப்பிடணும். நீ தான் அப்படியே அள்ளி சாப்பிடுறிய. எப்படிடா ஞாபகம் இருக்கு? அப்ப சரி தூக்கி விட்டுமா மச்சான். அட ஏங்க ஏமாவன உதைக்கிறீங்க? வாங்க மாப்ள, இதான் நம்ம மளிகை கடை. அரடே பிஸ்கட்லாம் இருக்கு. எனக்கேவா மாப்ள? சொன்னா கேளு. இதெல்லாம் திங்கிறதுக்கு இல்ல, விக்கிறதுக்கு. பாத்தியா வியாபாரம் பண்ற தராசுல தலை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கான். இந்த கடை விளங்குமா? இந்த கடை விளங்குமா? விளங்குமாடா பண்ணலாம். மூஞ்சி பாத்தியா கழுவி 1 வருஷம் ஆகுது. அதுலயே விபூதி பட்டி போட்டுட்டு தினம் வர்றான். டேய் மாப்பிள ஊர்ல இருந்து வந்திருக்கான். வணக்கங்க. இனிமே இங்கதான் தங்க போறான். வேலையெல்லாம் கத்து கொடு. இப்ப தூங்கிட்டு இருந்தியா அதையும் கத்து கொடு. என்னடா ஒய்ங்க? ஏமாமா எங்க பார்த்தாலும் மிளகாயும் புண்ணாக்கமா வச்சிருக்கீங்களே. இந்த முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பருப்பு இல்லையா? கிறிஸ்மஸ் எல்லாம் வியாபாரம் பண்றது இல்லப்பா, வருஷத்துக்கு ஒருக்கா கொண்டாடுறது. இருக்குங்க உள்ள டப்பா டப்பாவா இருக்கு. பல்ஸ். ஐயோ உங்ககிட்ட எல்லாம் ரகசியமே பேச முடியல. மம்பட்டி மாதிரி வச்சுட்டு பொத்துறீங்களே. ஒரு ராத்திரி சோத்திலே என் குடும்பத்தையே கொலை பண்ணி போட்டவன். இவனை விட்ட கடையவே காலி பண்ணிடுவான். திங்கிற செக்ஷனையே இவங்கிட்ட காட்டாத. கடைக்காரரு என்னமா நீயடா? நீங்கதான். அப்புறம் என்ன நொன்னமா என்னமா? பிரசிடண்ட் ஐயா தோட்டத்துக்கு புண்ணாக்கு மூட்டை அனுப்பலன்னு அவர் அங்க சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ஏய் ஏன்டா புண்ணாக்கு அனுப்பல? வண்டி மாடு இல்லீங்களா? போடா சொரி மண்ட. எதுக்குடா வண்டி மாடு? மாப்பிளை இருக்கிறான். ஒரே தோல்ல 9 மூட்டை தூக்கிட்டு ஓடுவான். நீ போ. பிரசிடண்ட்டுக்கு இன்னைக்கு புண்ணாக்கு வருது. சரிங்க மாப்பிளை கிளம்புங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. மாப்பிளை நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப. ஆனா உன் வாயை மூடிக்க. மாமா என் தாயை பத்தியும் சரி வாயை பத்தியும் சரி கிண்டல் பண்ண கெட்ட கோவம் வரும். என்ன செய்வேன்? இங்க இருக்க எல்லாரும் தின்னு விடுங்க. நீங்க போங்க. நீங்க போங்க மாப்பிளை. அடேங்க அப்பா இது கெட்ட சாதி கோவம்டா. யார் வீட்டு முதல்ல யார் திங்கிறது? ஏ பல்சே பா நீ நாளை குடிச்சிடுற. அப்பா நாத்தம் தாங்க முடியலடா. ஏய் உங்களை நம்பித்தான் போறேன். என்ன மாட்டி வச்சீங்க தொலைச்சு புடுவேன். அப்புறம் சாப்பிட்டா போச்சு. சம்பு உன் வாழ்க்கைக்கே விளக்கேத்த போறது சொம்பு. ஏய் கஞ்சா திருப்பதிக்கு போறியா? நீ திருப்பூருக்கே போக முடியாது. அள்ளிடுறேன். எக்கச்சக்கமா திரும்ப இருக்கு. ஒரு 300 ரூபாய் இருக்குமா? இத வச்சு என்ன செய்யலாம்? வாழ்க்கையில ஒரு சட்டை எடுத்து போட்டுலாம். போலீஸா? நுழையும் போது ஈஸியா இருக்கு. இருக்கா செம்பப்பா தெரியாம பண்ணிட்டேன். வந்துருப்பா. கும்பிட முதலாளி. இல்ல கிண்டல் பண்றியா? கும்பிடுறியா? சங்கு பிடிக்கிறியாடா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாத. டயர் திறந்து பாருங்க. ஏய் ஓன் டயர் நான் ஏன்டா திறக்கணும்? நல்லா பட்டி டயர் திறந்து பாருங்க முதலாளி. ஐயோ திருப்பதி உண்டியில காணமேடா. இத சொல்லத்தான் வந்தேன். நேத்து ஒரு திருடன் உங்க பூட்டை திறந்து உண்டியில எடுத்துட்டு ஓடுனா. நானும் துரத்துனேன். புடிச்சியாடா? இல்லையே வலிக்கு விழுந்து கை உடைச்சுக்கிட்டேன். என்ன உடைஞ்ச கையில வெங்கல சத்தம் கேக்குது?
பிளேட் வச்சு கட்டிட்டாங்க முதலாளி. என்ன சாப்பிடுற பிளேட்டா? ஸ்டீல் பிளேட். அது உள்ளல வச்சு தப்பாங்க. எனக்கு வெளியில வச்சு தைச்சிட்டாங்க முதலாளி. அந்த உண்டியல்ல எவ்வளவு தேரும்? அதை ஏன்டா கேக்குற? ஒரு 500 ரூபாய் கிட்ட தேரும். 500 ரூபாய் தருமா? அடேங்கப்பா. நீ ஏன் சந்தோஷப்படுற? இல்ல எடுத்துட்டு ஓடுனானே கொடுத்து வச்சவன். எடுத்துட்டு போனவனா அவன் நாசமா போயிடுவான் முதலாளி. அவன் விளங்கவே மாட்டான் முதலாளி. திருப்பதி உண்டியல்ல கைய வச்சவன் அவன் கையால அவன் சாப்பிடவே முடியாது. யாராவது ஊட்டி விடணும், இல்லன்னா நாய் மாதிரி மண்டி போட்டுட்டு தான் திங்கணும். நீ ஏன்டா அழுகுற? எடுத்துட்டு ஓடுனானே அவன் நினைச்சு அழுகிறேன். ஏன்? அவனுக்கு வலது கை, எனக்கு வலது கை. வேணா உனக்கு இடது கையை ஒடிச்சு விட்டுருவான். போடா போ. மாமா நான் போகலப்பா, நான் எங்கேயுமே போகல. மாமா ஏமா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் நான் உண்டாயிருக்கேன். உண்டாகு. 5வது மாசத்துல வளகாப்பு நடத்தலன்னா பொறுக்க போற குழந்தைக்கு நல்லது இல்ல அப்படின்னு பக்கத்து வீட்டு பொம்பளைங்க சொன்னாங்க. வளைகாப்பு நடத்தினா எனக்கு நல்லது இல்லைன்னு ஏத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. இந்த பாரு, இவன் முடி வெட்டிக்கிறதுக்கு என்கிட்ட காசு கேட்கிறான். இனி இவனுக்கு ஒரு புள்ள பிறந்து அது முடி வெட்டிக்கிறதுக்கு என்கிட்ட தான் காசு கேட்கும். அம்மாடி செலவு நினைச்சா ஒரே பயமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பிறக்க போற புள்ள சொட்ட தலையோட பிறக்கணும்னு வேண்டிக்க. ஏய், இனிமே உங்க அப்பா பழைய சொத்தை பீரோல பூட்டி வைக்க சொன்னாலும் சொல்லுவாரு. வா, அவர் வரத்துக்குள்ள நாம போட்டு சாப்பிட்டு சீக்கிரம் வா. நம்ம ஊரு நல்ல ஜனங்களே, நடக்க போற லாவணி பாட்டு போட்டிக்கு தலைமை தாங்கி நடத்த போறது நம்ம வஜ்ரவேலு தான். இல்ல இல்ல, பிரசிடண்ட் ஒரே வாரிசு வந்துருச்சு, அவங்கதான். வாங்கம்மா. ஐயோ பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன். ஐயோ, 50-60 லட்சம் ரூபாய் சொத்து இப்படி வெட்ட வழி நிக்கலாமா? வாங்கம்மா, வாங்கம்மா மேடைக்கு வாங்கம்மா. புடிச்சு தள்ளி விடுங்கம்மா. ஒரிஜினல் வந்துருச்சுல்ல, அப்புறம் டூப்ளிகேட் உனக்கு இங்க என்ன வேலை? அப்படியே வயல்ல ஜங்குன்னு குதிச்சு ஒரு ஓரமா ஓடி போயிரு. ஜனங்களே, என்ன டொடக்கு? இன்னொரு தடவை அவ முன்னால என்ன அவமானப்படுத்தின என்ன பண்ணுவ? வெட்டிடுவேன். அதோட நிறுத்திக்க. உன் வம்புக்கே நான் வரல, இது ஜனங்களுக்கு தெரிய வேண்டாம். என்ன? ஆகவே வந்து நிக்கிற ஜனங்களே, இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு தொகை ரொக்கமா 1000 ரூபாய். இந்த போட்டியில கலந்துக்கு போறவங்க இந்த சுத்து வட்டாரத்திலேயே 18 பட்டியிலேயே கொடி கட்டி பறக்கிற லாவணி ராக்கம்மாடோ வர்றாரோ. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே தலைமை தாங்க வந்தவன் சுருண்டுட்டான். இனிமே இவ கூட இந்த ஊர்ல ஆடி பாடி ஜெயிக்கிறதுக்கு யார் இருக்கா? ஏன் மாமா, நான் இருக்கேன். அப்பா மகா ராக்கம்மாவ ஆட விடுங்கப்பா. அவன் மேல ஆட்ட விடுறது. ஐயோ, பழகுன கொஞ்ச நாள்லயே அவர் ஒரு 10 மாத்து தங்கம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சொந்த மாமனா இருந்துகிட்டு அவரை போய் திருடன்னு சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? அம்மா, நீ பிரசிடண்டோட ஒரே வாரிசு, நீயே வீடு தேடி வந்து சொன்னா அது உண்மையா தான் இருக்கும். என்னால நின்னு போன இந்த வளகாப்ப ஊரை அழைச்சி நானே நடத்த போறேன். அங்கதான் கொஞ்சம் இக்கிடிக்குது, பணம் செலவாகும். எத்தனை லட்சம் செலவானாலும் சரி எங்க அப்பா கிட்ட நான் வாங்கி கொடுக்கிறேன். கிளப்பு, நீங்க கொஞ்சம் ஓரமா நில்லுங்க, நான் மாப்பிளைய கூப்பிட்டுக்கிறேன். மாப்பிள, நீங்க பத்திரமாத்து தங்கம்ங்கிறது சொத்து இருக்கிறவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. நடந்ததை மன்னிச்சு உள்ள வாங்க மாப்பிள. இல்ல மாமா, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நான் இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. எவ்வளவு தூரம் நடந்துட்டீங்க, வாசப்படி கூட தாண்டலையே. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரப்பர் வாய்ந்தா. டேய் மச்சான், சமாதானப்படுத்துறா. என்ன? நான் உங்க மகனாச்சே மச்சான். ஏய், மாப்பிளை கூப்பிடுறேன். உள்ள வாங்க மாப்பிள. ஒரு வேளையாவது என் கையால உங்களுக்கு சமைச்சு போட்டாதான் என் மனசே புலர். உள்ள வாங்க. ஐயோ, கொன்னுட்டடி. மருமகளை கூப்பிடுறேன். வாடி உள்ள. அப்பிடுவேன். கர்ப்பமான பொண்ணு கத்தி பேசினா வயிறு கலங்கிறாது. மெதுவா கூப்பிடுறேன். வாமா. அம்மா, நீங்க தான் வரீங்களா? உங்களை நான் தூக்கிட்டு போவோமா? அவங்கள கூப்பிடுறேன். வாங்கம்மா வாங்கம்மா. அப்ப அவங்க எல்லாம் வாங்கம்மா, வாங்க வாங்க. எல்லாரும் இன்னைக்கு வளைகாப்பு தான். நீ சொன்னீனா 2 லாரி மண்ணு கூட அடிக்கிறேன். போங்கம்மா போங்க. ஐயா வாங்க, ஐயா போங்க. அடி போங்கடி போங்க, அடி போங்க. என்ன மாப்பிள்ளை கண்ணு தெரியாத மாதிரி கூட்டி வரீங்க? ஏய் குல்சு, தம்பு அழுதுகிட்டு வேண்டாம் பாவம். தம்பு அடாது தம்பு, நாங்க தீவிரமா யோசனை பண்ணி இதுக்கு ஒரு முடிவே பண்ணிட்டோம். என்னப்பா கையை எப்படி வைக்கிறீங்க? வச்சிட்டேன். சுத்தியலால ஒரே ஐயோ, மயிர் இலையில இப்ப என் கை தப்பிச்சது. இதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தது யாரு? நானே தான். கொஞ்சம் குடிங்க. இல்லங்கடா. அட பாவி சண்டாவா, இருந்தது ஒரு மணின்னு அதையும் கிழிச்சு முதலாளியா. அண்ணா, நாளைக்கு கடைக்கு சரக்கு எடுக்கணும், ஞாபகம் வச்சுட்டப்பா. டேய் குடுங்கடா. அவன் என்ன ஜல்லிக்கட்டு மாடா? 2 பேரும் கட்டி பிடிச்சு நிக்கிறீங்க. வாங்கடா அந்த பக்கம். ஏய், பனி நல்லா போட்டுக்கிறதுக்கு வாங்குறது, போத்திக்கிறதுக்கு இல்ல. முதலாளி கத்திரி வேலாச்சா, கருத்து போயிரு போத்திக்கிட்டேன். இவன் பெரிய சூரிய குஞ்சு கருத்துரு வாரான். போய் வேலையை பாருங்கடா. பக்க பெரியல எண்ணி வச்சியா தின்றுவானுங்க, மாட்டுக்கு போறது பசங்க. முதலாளி
கைய நீட்டாதரா. நீங்க குடுக்கற சம்பளம் உங்க கடையில வேலை பார்க்கறதுக்கு தான். விளங்கும். எது? உன் பல்லு. தோட்ட வேலை, காட்டு வேலை, வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொன்னீங்க, நாங்க பொறுத்துக்க மாட்டோம். எப்பா தப்புச்சே. முதலாளி, நாங்க கடல் மாதிரி பொங்கிடுவோம். ஒரு தண்ணிய தலையில ஊத்துனா முங்கிடுவான். இவன் கடல் மாதிரி பொங்குறானா? போடா வெங்கம் பயிர மூடி போய் எலுமிச்சாலை எடுத்து போடுறா. முதலாளி கொஞ்சம் நில்லுங்க. எங்க ரத்தத்தை உறிஞ்சு கொழுத்து போயிருக்கீங்க. என்ன உன் ரத்தம் என்ன நன்னாரி சர்பத்தா? அவன் நாங்க ஸ்டாப் போட்டு உறிஞ்சிருமா? போடா. உங்க கொட்டத்தை அடக்கறனால வரத்தான் போகுது. சட்டி தலையா வெட்டி போடுவேன். அடா டேய் இரு. நான் பேசும்போது சொம்பு மாதிரி மூஞ்சிக்கு முன்னால வந்து போகல. மாமா கூட போட்டிருந்ததுப்பா. டேய் என்னது அது? முதலாளி உங்க செம்பு காணாம போச்சா? அது அப்பப்ப கனவுல வந்து போகுது. இல்லையே, கண்ணு முன்னால வந்து போச்சேப்பா. அதுதான் கடவுளோட மகிமைங்கிறது. அந்த மகிமை கிகிமை இருக்கட்டும், எதுக்கு நீ கைய காட்டிடு? காமிக்க கூடாத. ஏன் கையில குஷ்டமா? குஷ்டமா இருந்தாலும் காமிச்சிடலாமே. இது மலையாள மந்திரவாதி மாதவன் மந்திரிச்சு கட்டினது. யாராவது பார்த்தாங்க அவன் கண்ணு அவுச்சு போ. ஐயோ குட்டிச்சாத்தார கூடவே வச்சிருக்காருடா. அம்மா இது என்ன வழியெல்லாம் வச்சு பிள்ளை தெரியும். என் மகனா மலையாள மந்திரவாதியா? செம்புல இருக்கிற காசு சுத்தமா எண்ணிட்டேன். 325 ரூபா 65 பைசா வச்சிருக்கா கஞ்சப்பைய. இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? பிரசிடண்ட் ஐயா பொண்ணை கட்டிக்கலாமா? நானும் அவளும் கை கோர்த்து நடந்தோம்னா எப்படி இருக்கும்? இது மட்டும் நடந்தது, அவன் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி முழிப்பாங்க. என்னது கையில நமனமனு ஊறுது? ஓ, காசு இருந்தா கையில ஊறும்னு சொல்லுவாங்கல்ல. தம்பு சும்மா சொல்லக்கூடாதுடா. திருப்பதி ஆண்டவன் உன் வாழ்க்கையில நல்லாவே விளையாடுறாரு. முதலாளி என்னங்க தொழிலாளி, தம்புக்கு ஒரு நாள் லீவ் வேணுமா? கொடுங்க. யார் இந்த தம்புக்கு? ஏன் அவரு கேட்க மாட்டாரா? நீங்க என்ன ரெக்கமெண்டேஷனா? வெக்கப்படுறா. ஆமா, இவர் சமைச்ச பொண்ணு வெக்கப்படுறதுக்கு. நீங்க என்னக்கடா வேலை பாத்தீங்க? முதலாளி அப்படிலாம் சொல்லாதீங்க முதலாளி. ஆமா, எதுக்கு நீ அம்மன் கோயில்ல அருள்வாக்கு சொல்ற மாதிரி இந்த ஆட்டம் ஆடுற? கை அரைக்குது முதலாளி. அழுக்கு இருக்கு, சோப் போட்டு கழுவு. நம்ம அரைக்குதே. அப்போ அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்ங்கிறீங்க? நடைய பார்த்தா வால்லாம் இருக்குது. பால் வச்சு அதிர்ஷ்டம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாதிரி கொட்டு. ஐயோ கொட்டிருச்சே கொட்டிருச்சே. தேலு முதலாளி தேலு. ஐயோ நம்ம ஊரு நல்ல ஜனங்களே, இந்த பஞ்சாயத்து எதுக்கு கூட்டி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். உண்ட வீட்லயே உண்டியில் திருடின துரோகி, பாவி, நயவஞ்சக. பாருங்க எப்படி முடிக்கிறான்னு. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீ சொல்லு. எதை வச்சுட்டா நீ எல்லாம் பஞ்சாயத்துக்கு வர்ற? இது பாயே, என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லு. திருடனவங்க கைய வெட்ட வேண்டியதுதான். வெட்டியா நீ? இது என்ன துபாய் நினைச்சியா? ஜனநாயக நாடிய. டேய் சொம்பு திருடி, திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல? எங்க நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஒண்ணுதான் சொல்லணும். சரிங்க சொல்லு. கரும்பள்ளி சம்பளி குத்தி இவனை கழுத மேல ஏத்தி அனுப்பிச்சா அப்படியே போயிடுவான். என் வீட்டு பணம் கொடுக்கறது யாரு? நல்ல ஐடியா கொடுக்குறீங்க. இதுக்கு நானே தண்டனை கொடுக்கிறேன். முள்ள முள்ளாலதான் எடுக்கணும், சொம்ப சொம்பாலதான் அடிக்கணும். சும்மா இருக்கிற இன்னொரு கைக்கு இன்னொரு சொம்பையை மாட்டி விட்டா ஐயோ எடா சொம்ப மாட்டா. அப்பா சொம்பு செலவு யார் தருது? பஞ்சாயத்து தான் கொடுக்கணும். ஆட்டிக்கும்பா மாட்டா. ஐயோ முதலாளி முதலாளி கஞ்ச போய் மகன பையன் மாட்டேன். ஐயோ ஐயோ முதலாளி தண்டனை கொடுத்ததான் கொடுத்தீங்க. அறிப்படுத்த நான் என்ன செய்வேன்? என்கிட்ட வாடா, சொரிஞ்சு விடுறேன். உங்களுக்கு இறக்க இருக்கா? இறக்கதோ அங்க இருக்கு, இறங்கி போ. நல்ல நட. மாப்பிள மஞ்சா பழம் சாப்பிடுங்க. வேணாம் மாமா. அன்னாச்சி பழம் சாப்பிடுங்க. வேணாம் மாமா. ஓ, இது பால்கோவா சாப்பிடுங்க. வேணாம் மாமா. மாப்பிள உங்களுக்கு எது இஷ்டமோ அதை எடுத்து சாப்பிடுங்க. எனக்கு எதுவுமே பிடிக்கல. இதெல்லாம் சாப்பிடு சாப்பிடு சலிச்சு போச்சு. உங்களுக்கு எல்லாம் நேரம் இது நேரா நேரத்துக்கு சாப்பிடணுங்கிற. அப்பா நான் பால்கோவா எடுத்துக்கிறேன். அடிங்க பரதேசி பைய மகனே. ஏப்பா மாப்பிள்ள மட்டும் சாப்பிடலாம், பெத்த பையன் நான் சாப்பிட கூடாதா? பிறக்க போற பையனே சாப்பிட கூடாதுடா. அவரு நீ ஒண்ணா? மாப்பிளையா நீ? அவர் ஒரு பெரிய இடத்து பொண்ணை வளைச்சு மடக்கி போட்டிருக்காரு. அவர் பால்கோவாவும் சாப்பிடுவாரு, மோர்கோவாவும் சாப்பிடுவாரு. ஆனா நீ ஒரு பிச்சைக்கார அனாதை, சோத்துக்கே வழி இல்லாத எச்சிக்கிற வீட்டுல பொண்ணை கட்டின போய. மாமா எங்க வீட்டை பத்தி கவனமா பேசுறீங்க, நடக்கிறது வேற. மாப்பிள ஒரு அப்பு வேணாலும் அப்பிக்குங்க. பயப்படாதீங்க, அந்த அளவுக்கு நான் போக மாட்டேன். போனாலும் தப்பு இல்லைங்கிற. அப்ப நீங்க பிச்சைக்கார, இப்ப நீங்க லட்சக்காரனாச்சே. கடைக்காரரு ஐயோ டேய், பிரசிடண்ட் ஐயா வீட்டு வேலைக்கார பொம்பளை எங்க வந்திருக்காங்க.
வாங்கங்கோ வாங்கங்கோ வாங்கங்கோ. பிரசிடென்ட் ஐயா பன்னீரை கூட்டி வர சொன்னாங்க. இல்லீங்க, கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொன்னாரு. ஓ கூல் ட்ரிங்க்ஸுங்க, போங்க அனுப்புறேங்க. சரிங்க. மாப்பிள மாசம் நிக்காம மழை காரியத்தை முடிக்கணும். பிரசிடண்ட பாக்குறீங்க, கல்யாண தேதியை கையில எழுதி வாங்கிட்டு வர்றீங்க. ஆனா ஒண்ணு மாமா, என் அந்தஸ்துக்கு கல்யாணம் நடக்க போற இடம் பெரிய இடமா இருக்கணும். அப்ப சந்தையில தான் வச்சுக்கணும். அவ்வளவு பெரிய இடம் அங்கதான் இருக்குது. சரி மாமா, கூல் ட்ரிங்க்ஸோட போறேன், முகூர்த்த தேதியை குறிச்சிட்டு வரேன். அப்படி பண்ணு. அப்பா, என்ன இவனை நம்பி ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்கீங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம போனா உன்னை வெட்டி போடுவேன். அப்ப சொத்துக்கு வாரிசு இன்னொன்னு பெத்துக்குவேன். நான் தான் புரோக்கர் பொன்னுசாமி. குட் மார்னிங். பிடிக்காது போல இருக்க. நமஸ்காரம். நமஸ்காரமும் பிடிக்காது போல இருக்குது. அப்படி நான் என்ன சொல்லிட்டு இப்படி அழுறாரு? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? யாருகிட்ட சொல்லுவேன்? அந்த பொண்ணை கூட காணல. வாமா, நல்ல நேரத்துல வந்துட்டேன். அப்பா ஏமா இப்படி அழுறாரு? எங்க அப்பா அழுகுறாரா? சரி இருமா. யோ சொல்லிட்டாரையா? 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் காமா சோமா பைல்வான் பேர் வாங்கின எவ்வளவோ பலுவெல்லாம் தூக்கி இருக்கிறேன். இப்ப புழு கூட தூக்க முடியல. 3 வருஷமா இதெல்லாம் பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கேன். இனிமே நான் இருந்தேன்ன இறந்தேன்ன. ஏமா ஒப்பா பலுவ தூக்க முடியல நியாயம். நீ எதை தூக்க முடியலன்னு அழுவுற? எங்க அப்பா அழுதா நான் அழுவல. எங்க அப்பாவை கண்ணுக்குள்ள அடிச்சா எனக்கு வலிக்கும். எங்க அப்பாவை காத திருவினா நான் அழுவேன். எங்க பாப்போம்? எங்கயா காத காணோம்? பேங்க்ல வைக்க முடியும், தலையில் தான் இருக்குது. மகா விசித்திரமான குடும்பம்யா. அபூர்வ சகோதரர்கள் மாதிரி. என்ன குடும்பம்? பணம் லட்சம் லட்சமா இருந்து என்னையா பிரயோஜனம்? எனக்கு 4 பேர் இல்லையே. தூக்கி போனதானே 4 பேரை கூட்டி வந்துடுறேன். அத சொல்லலையா? இவ்வளவு பெரிய வீட்டுல நாங்க 2 பேர் தான் இருக்கோம். இதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா சொந்த பந்தம்னு வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க. மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? மாப்பிள்ளை வசதி பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா ஒரு கண்டிஷன். வரப்போற மாப்பிள்ளைக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்க இவங்க யாருமே இருக்க கூடாதா? அப்படின்னு எல்லாரும் இருக்கணையா. அப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறம் வீடு ஜே ஜேன்னு கலகலன்னு இருக்கும். யோ உடனே நல்ல மாப்பிள்ளையா பாரியா. மாப்பிள்ளை எந்த ரேஞ்சில இருக்கணும்? உயரமான இடத்துல இருக்கணும். உயரமான இடம் புடிச்சுடுறேன். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. பார்த்துட்டு சும்மா போயிடாதீங்க, காசு போட்டு போங்க. நான் கீழே இறங்குறதுக்குள்ள காசு எடுத்துட்டு போயிடாதீங்கப்பா. இங்க பாரு, பால்கனியே பாத்துக்கிட்டு இருக்கு. ஏய், பால்கனியை பார்த்து ஏமாறாதீங்கப்பா. அருமையான வித்தை இங்க காட்டுறல. இங்க பாரு. காளியப்பா, உனக்கு ரொம்ப நல்ல நேரம். ஆமா, கம்பி மேல எப்படி போன? லிப்ட் வச்சு போனேன். யோ, கம்பு மேல ஏறிட்டாயா? கம்பி மேல வந்தேன். கம்பி மேல நின்னுட்டு என்ன பாக்குற? உதயசூரியனே வாங்க, உனக்கு அருமையான சான்ஸ் வந்திருக்கு. எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கேட்டுட்டுங்க. இறங்கி வரது கூட கை தட்டணுமா? எனக்கு எப்பவுமே தட்டிக்கிட்டே இருந்தா தான் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். ஜோரா கேட்டுட்டுங்க. என்ன புரோக்கர், என்ன விஷயம்? காளியப்பா, இனிமே இந்த கம்பி மேல நடக்கவே வேணாம். ரோட்ல நடந்தா தான் ஆக்சிடென்ட் பண்றாங்களே. அது இல்லையா, ஒரு பணக்கார வீடு. நீ அங்க வந்து கம்பி மேல நடக்கணுமா? என்னையா பொம்பளை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? பாயா அப்படி பாயா. பெரிய பணக்காரன், அவனுக்கு ஒரு பொண்ணு. நீ அங்க வந்து இன்னொரு பொண்ணை பத்து கொடுக்கணுமா? அது இல்லையா, பணக்கார மாதிரி நடிச்சு அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிற. ஏயா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நானும் கலக்குத்தாடி, அந்த பொண்ணும் பணக்காரி. அது என்ன எப்படி கல்யாணம் பண்ணிக்கும்? அட மாப்பிள்ள மாதிரி நடிக்கணும் ஐயா. நடிப்பு உனக்கு சொல்லியா கொடுக்கணும். சரி, நடிக்கிறேன். அப்புறம் ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? உனக்கு அண்ணன் தம்பி அண்ணின்னு ஒரு குடும்பமே இருக்கணும். ஒண்ணு செய்யறேனே, எங்க கோஷ்டியவே கூட்டு வந்துட்டுமா? இவங்க வந்தா கொட்டுதான் அடிப்பாங்க. நீ வேற மாதிரியா செட்டப் பண்ணு. வேற மாதிரி ஏற்பாடு பண்றேன். அம்மா, தாயே, பசிக்குதே. ஏதாவது பழைய சோறு இருந்தா போடுங்களே. ஏயா, இந்த பொம்பளை நீ வச்சுக்கிட்டான்னா? வச்சுக்கலாமே. இது நான் அண்ணியா வச்சுக்கோன்னு சொன்னேன். இந்த பிச்சைக்காரியவா? இந்த நாத்தம் அடிக்குதியா? இப்பவே நாம இங்க நிக்கிற அந்த நாத்தம் இப்படி அடிக்குதே. சோப் போட்டு கழுவிடலாம். இவளை கழுவுறதுக்கு 3 டஜன் சோப்பு வேணும். சொன்னா கேட்கணும். போய் செட்டப் பண்ணு. பண்றேன். ஆனா அடிக்கடி விழுந்துச்சு, நீதான் வாங்கணும். அம்மா, ஐயா, ஏதாவது பிச்சை போடுங்க. நாங்களே பிச்சை எடுக்கத்தான் வந்திருக்கோம். சட்டை காணோம். பை இருக்க. நீயே நம்மளை பிச்சைக்காரன் ஆக்கிடுவியா? இனிமே நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நாட்டுல அப்படி ஒரு சட்டம் கொண்டாந்து பிச்சை எடுக்கிறத ஒழிச்சு எங்களுக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்க போறேன்னு சொல்றீங்களா? நல்ல அரசாங்கம் வந்துருச்சு இல்ல, இனிமே உங்களுக்கு மறுவாழ்வு தான். இப்ப
எதுக்கு காது கொடு. ஏங்க அப்பா ஒரே வேப்பன நாத்தம். அத நான் தடவி இருக்கேன். அதான் ஆரம்பத்துல இருந்தே நாத்தம் அடிக்குதா? சரி சரி கொஞ்சம் அசந்தா தட்டையை மாத்திருவீங்களே. கூப்பிடுறேன் நினைக்காதீங்க என்ன கம்பி நடக்கிறீங்க அவ்வளவுதான். அத கேட்கல என்ன தொழில் எப்படி நடக்குதுன்னு எங்க கஷ்டப்பட்டு கம்பி மேல நடக்கிறான். எவன் காசு கொடுக்குறான்? கையை தட்டிட்டு பாத்துட்டு சிரிச்சிட்டு போயிட்டே இருக்கான். என்னது வாட்சிங் கைமா இருக்காரு? இவர் எங்கேயாவது வாட்ச்மேன் வேலை பாக்குறாரா? ஆமா ஒரு மில்லுல வாட்ச்மேனா இருக்காரு. இவர் என்ன சிஎஸ் ரத்னம் முடிய இங்க வந்து கிடையாது? இல்லீங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சவுத்துல எல்லாம் எழுதி போட்டிருக்காங்கல்ல அத படிச்சு புட்டு இங்க வந்து 300 அடிச்சு புட்டு மரம் நட்டுக்கிட்டு இருக்காரு. ஏனே உங்களுக்கு இம்பாலா வேணுமா, மாருதி வேணுமா, கண்டசா வேணுமா? இல்லையா சாராய கடையில காரெல்லாம் இல்லனே அந்தந்த கார் பேட்டரியில இருந்து காய்ச்சினா சாராயம். இனிமே நீங்க இந்த கடையில சாராயம் விற்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் எங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க அது போறீங்களா? இல்லையா நீங்க 2 பேரும் ஒரு பெரிய பங்களாவுக்கு வந்து அங்க காய்ச்சவா ஐயோ கால குடியா என்ன கால் சாராய நாத்த அடிக்குது. ஓ காசா இதையே எங்க கொண்டாந்து வச்ச? இவரு பயில்வான். எங்கப்பா மாப்பிள்ள மாப்பிள்ளைய கொண்டு வரேன்னு சொன்ன ஒத்தையும் காணுமையா? இப்ப வந்துருவாங்க. வந்துட்டாங்களே. மாப்பிள்ள என்னது மாப்பிளைக்கு 1.5 கண்ணு தான் இருக்கு, 1/2 கண்ணை காணோம். பின்னால எடுத்துட்டு வராங்க. நான் மாப்பிள்ளை இல்லம்மா, அப்ப who are you? மாப்பிள்ளையோட அண்ணன். என்ன தொழில் பண்றீங்க? பட்ட வியாபாரம் தான். பட்ட வியாபாரம். பட்ட வியாபாரம் உங்க காதுல பட்ட வியாபாரம்னு விழுந்துருச்சு. சரி சரி மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. இதோ மாப்பிள்ளையா வந்துட்டார. ஒரு தடவை கைப்பற்றுங்க. என்னங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது கலைக்கூத்தாடி மாதிரி எல்லாரும் கை தட்ட சொல்றாரு? கலக்கூத்தாரியே தானே? கலைக்கூத்தாடியா? இல்ல நாமெல்லாம் ஆண்டவன் படப்புல கூத்தாடிகள்னு சொல்ல வந்தேன். அது சரி. என்ன மாப்பிள்ளை நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, மத்த சொந்த பந்தம் யாரு? எல்லாரும் வந்திருக்காங்களே. இவர் சின்ன அண்ணன், பெரிய அண்ணன் வந்துட்டாரு, அண்ணி வந்திருக்காங்க. எல்லாத்தையும் கூப்பிடுங்க. அண்ணி அம்மா தாயே என்ன இது அம்மா தாயே பிச்சை எடுக்குது? நீங்க மட்டும் தானே இருக்கீங்க, அம்மா தாயி இல்லையான்னு கேக்குறாங்க. ஆமா உட்காந்து பேசுவோம். என்ன சாப்பிடுறீங்க? பட்டதான். என்னங்க ஆரம்பத்துல இருந்து பட்டா பட்டன்னு உயிர் எடுக்கிறாரு? யோ நான் ஆரம்பத்துல இருந்தே சட்ட சட்டன்னு சொல்றது உன் காதுல பட்ட பட்டன்னு விழுது. நான் என்னையா பண்றது? எனக்கு எதுவா இருந்தாலும் 300 போதும். ஏதாவது பேசி போட்டு மிதிச்சிருவேன். எங்க எங்க இடம் கிடைக்குதோ அங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியாப்ப? நான் ஆரம்பத்திலேயே சொல்லல எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தான் நான் நடிப்பேன். ஐயோ சீக்கிரம் பேசி முடிங்களே, எனக்கு வயித்த பசிக்குதே, ஏதாவது பழைய திங்கணுமே. அண்ணி என்ன கேக்குறாங்க? பழையது கேக்குது. உங்க பொண்ணு நல்லா சமைக்குமான்னு கேக்குறாங்க. ஆமா சரி கல்யாண பேச்சுக்கு வருவோம். அது வாசம்னா மாப்பிள்ளை உங்களுக்கு சொத்து என்ன இருக்குது? கம்பி டோலக்கு. கம்பியும் டோலக்குமா? இல்ல கம்பியோட செஞ்ச டோலக் இருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்படியா மாப்பிள்ளை? உங்க சொந்த பந்தங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குதா? எனக்கு பொண்ணு நல்லா பிடிச்சு போச்சு. சின்ன உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணு எங்க இருக்கு? இடிஞ்சது. எதிரில இருக்கிறதா பொண்ணு? அது அண்ணி. ஐயோ பக்கத்துல இருக்க. பக்கத்துலயா? இது என்ன பொண்ணு பனியன் போட்டிருக்கு? ஐயோ, அது பொண்ணுடைய அப்பா. அந்த பக்கம் இருக்கிறதா பொண்ணு. பொண்ண நல்லா பிடிச்சிருக்கு. கல்யாணத்தன்னைக்கு காய்ச்சிருவோம். என்னங்க காட்சி கீச்சின்னு சொல்றாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த கல்யாண காட்சின்னு சொல்றது இல்ல, அதுல கல்யாணத்தை விட்டுட்டு காட்சியை மட்டும் சொல்றாரு. ஒருவேளை அந்த காட்சியோடு பயந்துட்டேன். சரி மாத்திக்குமா? என்னது தட்டுல வெத்தலை பார்க்க காணோம்? அது என் பையன். வையி. என்னது ஆப்பிளுக்கு முடி முளைச்சிருக்கு? தேங்காய்யா? ஐயோ தூக்கிடுங்க தூக்கிடுங்க. அதுக்குள்ள கொண்டு போய் காரை வச்சுக்கிட்டு தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க. போயா இந்த வழுக்கு வலிக்குது. அப்படியெல்லாம் கால் வைக்காதப்பா. நல்ல தவற குடும்பம். அப்பா உன்னை கெஞ்சி கேக்குறேன், மாடிப்படியில கரெக்டா நடந்து வந்திருப்பா? கவலையே படாத, கரெக்டா வருவேன். இது என்ன மாடிப்படி இருக்காங்க? இதெல்லாம் வச்சு கல்யாணம் பண்ணி நான் எப்படித்தான் முதலிரவு நடத்த போறனோ? நான் இல்ல எது சும்மாரியா? உங்களோட சேர்ந்து எனக்கு 1.5 கண்ணு ஆயிருச்சு. காரி நானும் வியாபாரி. இந்த ரூமுக்குள்ள வேற யாருமே இல்ல. அனுபவி. கத்தாத கத்தாத கத்தாத. வாய புத்திர கத்துற. கத்தாத கத்தாத கத்தாத. புருஷனா வர போறவரே, புருஷனா வர போறவரே. என்ன பொண்டாட்டியா வர போறவளே? பொண்டாட்டியா வர போறவளே? உங்க 2 கண்ணு அண்ணன் இல்ல, அவரோட சம்சாரத்தை 1.5 கண்ணு அண்ணன்
என்ன கனெக்ஷனே மாறி போயிருச்சா? அப்ப பல்பு பீசா போயிருக்குமே. எஸ் எஸ், கனெக்ஷன் மாறல, மாறி போயிருச்சு. மாமா மாமா மாமா, குடும்பத்திலேயே குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்களே. மாப்பிள, நீங்க நினைக்கிற மாதிரி இது வரைக்கும் எந்த தவறு நடக்கல. நீ சும்மா இருமா. மாப்பிள, உங்களை பத்தி உங்க அண்ணிகிட்ட விசாரிச்சுக்கிட்டுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன தொழில் பண்ணீங்கன்னு விழாவாரிய புட்டு புட்டு வச்சுட்டாங்க. நான் கம்பி மேல நடந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க. இல்ல, நான் கம்பி மேல நடந்து கம்பி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்ததை சொல்லிட்டாங்க. அது கேட்டேன். மாப்பிள, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? இவளை உங்களுக்கே கட்டி தருது. என்னது? இவளையா? இவ இல்ல, என் பொண்ணு சொன்ன. ரொம்ப நன்றி மாமா. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். இப்ப வெள்ள நீங்களும் வாங்க, இல்லைன்னா வோல்டேஜே டிராப் ஆயிரும். வாங்க. வீடு வரை வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். ஐயோ ஐயோ, முதலிடருக்கு பாடுற பாட்டா இது. அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன மாதிரி இன்னைக்கு காலையில் தான் மாப்பிள்ள உங்க கழுத்துல தாலி கட்டினாரு. தாலி ஒரு தடவை நல்லா தொட்டு கும்பிட்டுக்குமா. இந்தா இருக்க. ஐயோ ஐயோ, தாலியில கையில வச்சுக்கூடாமா, கழுத்துல மாட்டு. மாட்டேன். அப்பா, அப்படி எல்லாம் அடிக்க கூடாது, மண்டை ஓடு நெளிஞ்சிரும். உங்க கழுத்துல எடுத்து மாட்டீங்க. அம்மா, சீக்கிரம் குழந்தை குட்டி பெத்துக்குமா. அது வரைக்கும் நான் இங்கே நிக்கிறேன். வாங்கப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்களும் என் கூட வந்து கொஞ்சம் தங்குங்க. அங்கடா ராஜா, ஃபர்ஸ்ட் நைட் ரூமா. போமா. மாட்டேன். எவ்வளவு நேரம் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கு? பயமா இருக்கு. பொண்ணு அனுப்பியா? நான் அனுப்பிக்கிறேன். போமா. அது மிஞ்சாரம். இங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? குளிர் காஞ்சிட்டு இருக்கோம். நல்ல நேரத்துக்கு வந்து சேர்ந்தேன். பொண்ணு ரொம்ப கூச்சப்படுது, கொஞ்சம் பாத்துக்குமா. வாராயம் தோழி வாராயோ. சமுந்திர வெளியிலமா, அறிவு இருக்கா அவனுக்கு? முதல்ல நடக்குது. உனக்கு தான் முதல்ல வெளியே வையா. நல்ல வேலை. அப்பா, நீ உள்ள இருந்தா என்ன ஆயிருக்கும்? மாப்பிள்ளை வெளில வந்து பாரு, சீக்கிரம் உள்ள. அப்ப டாடா. அக்கா டாடா. டாடா, உள்ள போ. போய் நல்லா தூங்கணும். அப்பா, உள்ளே இருக்குமா? போ போ போ. அத்தான், என்னத்தான்? அத்தானாவது பொத்தானாவது வா, விடிஞ்சிட போகுது. அப்புறம் முதல் இரவு முதல் பகலாயிரும். அத்தான், என்ன? கால காட்டுங்க. தொட்டு கும்பிடத்தானே. கடிக்கணும். கடிக்கவா? ஆமா, நல்லா இருக்கும். ஐயோ, என்ன பத்தி எங்க அப்பா உங்ககிட்ட ஒண்ணுமே கூறவில்லையா? கூறினார் கூறினார். என்ன கூறினார்? புத்திசாலின்னு கூறினார். நான் புத்திசாலி இல்ல. பின்ன என்ன பெருச்சாலியா? எனக்கு புத்தியே இல்ல. அது இருக்கட்டும். புருஷனா வர போறவரே, புருஷனா வர போறவரே. வர போறவரையா? வந்துட்டு வருமா? சரி, வந்துட்டவரே, வந்துட்டவரே. என்ன பலகாரம் விக்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணு கேப்பேன், தருவீங்களா? என்ன கேட்டாய்? ஆப்பிள, ஆஹா, சாத்துக்குடியா, ஆஹா. லட்டா, கேக்கா? உங்க மூக்கு. எதுக்கு? கடிச்சு திங்க. என்ன மாமிச குடும்பம் மாதிரி இருக்கு? எனக்கு மாசம் மாசம் ஏதாவது ஒண்ணு கடிச்சு திங்கணும். இப்படித்தான். எதுத்த வீட்டு ஏகாம்பரம் இல்ல, அவன் காதை கடிச்சு தின்னுட்டான். அதான் காது கேட்காம அலையறானா? எனக்கு மூக்கு கொடு. மூக்க கொடுத்துட்டா நான் எப்படி மூச்சு விடுவேன்? எனக்கு வேணும். காலையில தர்றேன். சரியா? தருவேன். நிஜமா? சத்தியமா. மூக்கு மேல சத்தியமா? மூக்கு மேல சத்தியமா, மூக்க தர்றேன். எது மேல சத்தியம் வாங்குற? சரி வா, முதல் இரவை கொண்டாடுவோம். எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. எதுக்கு? முதல் இரவை கொண்டாடுறதுக்கு. கொண்டாடு கொண்டாடு. ஐயா, என்ன பையா? என்ன இது? இப்படி தூங்குது? எந்திரி. புருஷனா வந்துட்டவரு, புருஷனா வந்துட்டவரு. எந்திரி, முதல்ல நான் கொண்டாடு. எந்திரி. என்ன இது? எந்திரிக்க மாட்டேங்குது. எந்திரிப்பா. இனிமே இது எந்திரிக்காது. அப்பா, ஐயரை கூப்பிடு. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவானே. அப்பா, அப்பா, என்ன இன்னொரு என்னம்மா? என்னம்மா மாலை இவ்வளவு பிஞ்சிருக்கு? அப்ப முதல்ல மாலை தாப்பா பிஞ்சிச்சு, அது தூங்குது, எந்திரிக்கவே மாட்டேங்குது. நல்லா தட்டி எழுப்பி. தட்டி தட்டி தான் எழுப்புனேன். எந்திரிக்கவே இல்லையா? அது எந்திரிக்க நான் ஒரு வழி பண்றேன். அமனாரே, அமனாரே, இந்த தலையை எந்திரியா. என்ன மாப்பிள்ள பாதராத்திரில எழுப்புறீங்க? பாத யாத்திரையா? இது பாதி ராத்திரியா? அது சரி, எதுக்காக எழுப்புனீங்க? ஏயா, உன் பொண்ணு புத்திசாலியா? ஒரு பைத்தியத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீயா? பாரு, லூசு வருது. என்ன ப்ராப்ளம்? அப்பதான் பாருப்பா, பாதியிலே விட்டுட்டு வந்துருச்சு. நீ சும்மா இருமா. என் பொண்ணு லூசுதான், ஒத்துக்கிறேன்.
இங்க மட்டும் என்ன வாங்குறான்? என் பரம்பரை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? கண்ணியமான பரம்பரை. தெரியுது, கம்பி மேல நடக்கிற பரம்பரை. சரி எப்படி? அது மட்டும் இல்ல, கூட வந்திருக்கான ஒன்றரை கண்ணு அண்ணன். யார் கூப்பிட்டது? உள்ள காய்ச்சிடலாமா? இது காய்ச்சல் கேஸ். இதை விடுங்க, இன்னொருத்த வந்திருக்கான ரெண்டரை கண்ணு அண்ணன். இத வந்துட்டேன். எதுவா இருந்தா எனக்கு 300. இவனுக்கு 300க்கு மேல எதுவுமே தெரியாது. இதெல்லாம் விடுங்க, இன்னொன்னு வந்திருக்க ஒரு பொம்பளை, அதான் கொஞ்சம் பார்க்க லட்சணமா இருக்கு. பேர் என்ன? யாருக்கு தெரியும்? சகுந்தலை. சாதாரண சகுந்தலை அது. அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. ராபிச்சு, நீ வந்து என் பரம்பரை பத்தி பேசுற. சரியா? உண்மையிலே நீ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனே இல்ல, என்கிட்ட போய் சொல்லிருக்க. நான் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்னு உனக்கு யார் சொன்னா? இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் 3 வருஷமா கல்கத்தால இருக்கிறான். நான் இந்த வீட்டு அவன் இந்த வீட்டுக்கு திரும்பி வரதுக்குள்ள எப்படியாவது என் லூசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். இழிச்சு வாய, நீ மாட்டிக்கின. எவர்? ஆ இ, இ உ ஏ, ஏ ஐ, அவ்வு அக்கு. நொக்கு. குடும்பம் எல்லாம் நல்லபடியா நடக்குது இல்ல? நொக்கு வரைக்கும் வந்திருக்கு. இருவனு நொக்கு நொக்கு நொக்குறேன். இங்க பாரியா, குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கா. வாழைக்காரா? இனிமே வளரும். மாப்பிள்ள என்ன பைத்தியம் சொல்லுங்க, ஆனா என் பொண்ணை பைத்தியம் சொன்னாங்க. இன்னும் யாரு? அது கொஞ்சம் லூசு. ஓ, இங்க பாரியா, இந்த திருக்கிட்டு இருக்கா. பின்னாலே கிழிக்காம விடமாட்டா உனக்கு. உள்ள வரலாமா? வரேன், நீங்க வரதுக்கு என்ன? நான் ஒரு டாக்டர், பார்த்தாலே தெரியுது. எங்க ஆஸ்பத்திரியில இருந்து பைத்தியக்கார பொண்ணு ஒண்ணு தப்பிச்சு வந்து இந்த வீட்டுல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எங்கே அது கூப்பிடுங்க. இது வேணும் பாருங்க. அரலூசு கூட்டு போங்க. சும்மாரியா கூட்டு போங்க சார். ஏய், வாடி. என்னை ஏமாத்திட்டு இங்க வந்துட்டியா நீ? டாக்டர், டாக்டர், என் பொண்ணுக்கு முதல்ல நடக்கிற அங்க போய் பாத்துக்கிறியா? விடியா? அப்படி இருந்தா எடுத்து ஊடுங்க. எவனாவது கூட்டு போங்க. அப்பா, ஒரு வழியா லூசு தொலைஞ்சிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய இங்க வந்தாரா? வந்தாரு. அவர் உண்மையான டாக்டர் இல்ல, பைத்தியக்கார ஆஸ்பத்திரில தப்பிச்சு வந்த பைத்தியம். டாக்டர் வேஷம் போட்டு அலையுது. ஐயோ, இப்பதான் கூட்டு போறாரு. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. ஐயோ, ஆமா, போலீஸ் உண்மையான போலீஸா இல்ல பைத்தியக்கார போலீஸா? ஐயோ ஐயோ, எல்லாரும் பைத்தியம் ஆயிட்டாங்களே. இந்த பட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த பட போதுமா?